டாய்லெட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்றவங்களா நீங்க? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு கீழ செயல்படக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி யார் யாரெல்லாம் டாய்லெட்டுக்கு ஃபோன் எடுத்துட்டு போறாங்களோ அவங்கள்ல 46% பேருக்கு பைல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மூல நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி ஒட்டுமொத்தமா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்கல 37.7% பேரு ஒவ்வொரு முறை டாய்லெட்டுக்கு போகும்போதும் 5 நிமிடத்துக்கு மேல அங்க ஸ்பெண்ட் பண்றாங்களாம். இந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையில 35% பேருக்கு நம்ம ரொம்ப நேரமா டாய்லெட்ல இருக்கிறோம் அப்படின்றதே தெரியறதே இல்லையா. அதை மறந்து போய் 10 நிமிடம் 20 நிமிடம் ஏன் 1 மணி நேரத்துக்கு மேலாக கூட நிறைய பேரு இந்த டாய்லெட்ல போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி அந்த டாய்லெட்ல கடினமான அந்த கிளாசெட்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் பாகங்கள் உள்ளேயும் பாதிப்பு ஏற்படுதான், வெளியும் பாதிப்பு ஏற்படுதான். அதிலும் குறிப்பா முதுகு தண்டுல ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளை ரொம்பவும் வலுவிழக்க செய்தான். அதனால பைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூல நோய் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. என்னங்க பண்றது, நம்மள நிறைய பேருக்கு போன் இல்லாம டாய்லெட்டுக்கு போகவே முடியாது. இனி வேணா ஒண்ணு பண்ணலாம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செட் பண்ணிக்கிட்டு வேணா குயிக்கா வெளியே வரலாம். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியல.